வணக்கம் மக்களே! நான் உங்கள் கார்த்திக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பழனி. இன்னைக்கு நாம தயு மார்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். திண்டுக்கல் ரோட்ல திண்டுக்கல் பைபாஸ்க்கு முன்னாடி லெஃப்ட் சைட்ல சக்ரா டவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குங்க. ஸோ நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வரணும் அப்படின்னா ஸ்டெப்ஸ் வழியாவும் வரலாம். லிஃப்ட் அவைலபிலிட்டியுமே இருக்குது. உள்ள வந்த உடனே உங்களுக்கு இந்த ஷாப் இருக்கு. இங்க பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸு, கிஃப்ட் ஐட்டங்கள், ஃபேன்சி ஐட்டங்கள், அதே மாதிரி ஹேண்ட் பேக்ஸு, அது போக ஹோம் அக்சசரிஸு, ஸ்டேஷ்னரிஸு, ஸ்கூலுக்கு தேவைப்படக்கூடிய அக்சசரிஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே நிறைய இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்றொன்னா நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக இந்த சம்மரில் நிறைய ஐட்டங்களும் இவங்க லான்ச்சும் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட ஆஃபர்ஸும் போட்டிருக்கிறாங்க. அதனால் இந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு உங்களுக்கு என்னென்ன ஐட்டங்கள் தேவைப்படுங்கிறத எல்லாம் நம்ம முழுக்க இதில் பார்க்க போகிறோம். முக்கியமாக என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நாம் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வாட்டர் கேன் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இந்த சம்மர் அதுக்காகவே புது கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஜூனில் ஸ்கூல் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான விஷயம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வாட்டர் கேன்ஸ் தான். அதுலேயும் நிறைய ப்ரீமியமான வெரைட்டிஸ் இப்போது இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் வாட்டர் கேன் மாடல் மாதிரி பார்க்குறக்கே உங்களுக்கு ப்ரீமியம் லுக்கில் இருக்கும். ஸோ இந்த வாட்டர் கேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 999 ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 400 வரைக்குமே இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன குவாலிட்டி என்னென்ன கெப்பாசிட்டியில் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் பார்த்தது ப்ரீமியம், அதுக்கு கொஞ்சம் கிரேடு கம்மியான ஒரு வாட்டர் கேன். இது சிம்பிளாக இருக்கும், பட் உங்களுக்கு நிறைய வாட்டர் இதில் நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். இதுலேயே எம்எல் கணக்கு இருக்குது. சில பேர்லாம் அளவு வச்சு குடிக்கிற ஆளுகள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு இது ஓகே. மார்னிங் இந்த ஜாக்கிங் போகிறக்கு, கிரவுண்டுக்கு போகிறக்கு அதெல்லாம் நீங்கள் இந்த மில்லி கணக்கில் பார்த்து குடிக்கணும் அப்படின்னா ஸோ இதில் அந்த லெவல்ஸ் எல்லாம் இருக்குது. இது 1 லிட்டர் வாட்டர் கேனுங்க. இதுலேயே சின்னது வேணும் அப்படின்னா இந்த மாதிரி லைட் வெயிட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். இதுலேயும் ரொம்ப அழகழகாக கலர்ஃபுல்லான வாட்டர் கேன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு 300 அந்த ரேஞ்சில் வரும். அதுபோக ஸ்லிம் அண்ட் ஸ்லீக் அதில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஜஸ்ட்டு நோட் புக் மாதிரி உங்கள் பேக்குள்ளே வச்சு கொண்டு போகக்கூடிய வாட்டர் கேன்ஸ் இந்த ஸ்டைல்லையும் உங்ககிட்ட அவைலபிளுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 129க்கு இதெல்லாம் அவைலபிள். சும்மா சின்ன சின்ன குழந்தைகளுக்கு நீங்கள் ப்ரீகேஜி யூகேஜி போகிற குழந்தைகளுக்கு அளவாக தண்ணி குடிப்பாங்க, வெயிட்லெஸ்ஸாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது நல்ல கிராண்டியராக இருக்கணும், ப்ரீமியராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வாட்டர் கேன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன ஷெடியூலில் நீங்கள் எவ்வளோ லிட்டர் குடிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இண்டிகேஷன்ஸோடவே உங்களுக்கு மில்லிகிராம்ஸ் இண்டிகேஷன்ஸ் அதெல்லாமே. இப்போது ஏதாவது மார்னிங் நான் இவ்வளோ தண்ணி குடிக்கணும், ஈவினிங் இவ்வளோ குடிக்கணும், இந்த டைம் வச்சு குடிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாட்டர் கேன்ஸ். இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு 399 வருது. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற குவாலிட்டியில் நீங்கள் வாங்கிக்கலாங்க. அதுலேயே கொஞ்சம் சின்ன சைஸ் நீங்கள் பார்த்தது 1 லிட்டர், இது 750 ml. இதெல்லாம் உங்களுக்கு 350 ருபீஸ் வரும். பிளாக்கு, ப்ளூ நிறைய கலர் வேரியன்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளெயினாக இருக்குது, ஆனால் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு பல்பு மாதிரி நைட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லூமினேட் ஆகக்கூடிய வாட்டர் கேன்ஸ் இது. ஸோ இந்த மாதிரி வாட்டர் கேன்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு 240 ருபீஸ் தான். ஸோ அடுத்து நாம் பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ் ஐட்டங்கள். லஞ்ச் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு, டிஃபன் பாக்ஸு எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ நம்ம சாப்பிட்ற ஐட்டங்களை கேரி பண்ணிட்டு போகக்கூடிய கேசஸ் இதுவுமே இப்போ நிறைய லேட்டஸ்டான டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இது சிம்பிளான ஒரே ஒரு ரேக் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ். இதில் நீங்கள் ஸ்நாக்ஸ் கொண்டு போய்க்கலாம். ஏதாவது ஒரு லஞ்ச் ஒரே ஒரு மீல் மட்டும் கொண்டு போகிற வெரைட்டி ரைஸ் அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இங்கே இருக்கிற இந்த கேரி பாக்ஸில், அதாவது ஃபுட் கேரி பாக்ஸில் ஸ்டீலும் இருக்குது, பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. ஹாட் பாக்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நிறைய கலர்ஸு, நிறைய குவாலிட்டி, நிறைய ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருக்குங்க. நீங்கள் ஒரு 150 ருபீஸ்லேருந்து ஒரு 500 600 ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு இங்கே இந்த கேரி பாக்ஸஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறக்கே ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸ், குழந்தைகளுக்கான கொண்டு போகிறது ஸ்கூலுக்கு. மேலே உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு ஸ்பூன் வந்துடும். அது வைக்கிறதுக்கு தனியாக ஒரு கிளாஸ் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துட்றாங்க, தொலையாமல் இருக்கிறதுக்கு. பார்க்குறக்கு அழகாக இருக்கும். சில குழந்தைக்கு சாப்பாடே வேண்டான்னு சொல்லும். ஸோ
ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஒரு டாய் மாதிரி இருக்கிற பாக்ஸில் நீங்கள் கொடுத்து விடும்போது ஆசையை எடுத்து சாப்பிடுங்க. ஸோ இது ஒரு ஐட்டங்களா. அடுத்து காட்டுறோம் பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து சிங்கிள் ரேக் இருக்கிறது, இதெல்லாமே வந்து டபுள் ரேக். ஸோ இந்த டபுள் ரேக் இருக்கிறது, ட்ரிபிள் ரேக்கு, 4 இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 5 அடுக்கில் வரைக்கும் நீங்கள் வந்து இங்கே டிஃபன் கேரியர்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். பிளாஸ்டிக் வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில். இதெல்லாம் வந்து 2 ரேக் இருக்கிறது. இதுக்குள்ளேயே உங்களுக்கு ஸ்பூன் வைக்கிற செக்ஷன் வந்துடும். பொரியல் வேறு ஏதாவது நீங்கள் டிஷ்ஷஸ் வைக்கணும்னாலும் இதில் வச்சுக்கலாம். இதில் 2 மீல் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அதே மாதிரி தாங்க இதில் வந்து கலர்ஸ் 2 மீல், கொஞ்சம் பெரிய கிளாஸோ இல்லை ஒர்க்குக்கு போகிற ஆட்களுக்கு தேவைப்படக்கூடிய கொஞ்சம் பெரிய சைஸிலான டிஃபன் பாக்ஸுங்க இது. ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து செப்பரேஷன்ஸ் வந்துடுது. மீலுக்கு தனியாகவும் சைட் டிஷ்ஷுக்கு தனியாகவும் உள்ளே கொடுத்துட்றாங்க. இதில் ஒரு ஸ்பூனும் வந்துடுதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 250 தான் வரும். நல்ல குவாலிட்டி. சில பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டால் பிளாஸ்டிக் எல்லாம் உருகும், வாசம் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஃபுட் கிரேடு குவாலிட்டியில் வந்து இது வந்து இவங்க பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி ஐட்டங்கள் நீங்கள் ஆன்லைனில் பார்க்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த ப்ரைஸை விட உங்களுக்கு தயவு மார்க்கில் கம்மியாகவே கிடைக்கும். அது வந்து ஒரு சேலஞ்சு. நீங்கள் இங்கே வந்து இங்கே இருக்கிற பார்கோட்ஸை ஸ்கேன் பண்ணி பார்த்து ப்ரைஸை செக் பண்ணி கம்பேர் பண்ணியே வாங்கிக்கலாங்க. ஷூராக ஆன்லைனை விட உங்களுக்கு தயவு மார்க்கில் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து மீடியம் ரேஞ்சு ஃபுட் கேசஸ். இதில் 2 ஸ்பூன் வந்துடும். கீழே வந்து 1 மீல் வந்து நீங்கள் கேரி பண்ணிட்டு போய்க்கலாம். ஸோ அடுத்து நாம் பார்க்க போகிறது வந்து இப்போ ஆஃபீஸுக்கு கொண்டு போகிறாங்க, இல்லை பெரிய பசங்க 12th காலேஜஸ் அந்த மாதிரி போகிறவங்களுக்கான ஒரு டிஃபன் பாக்ஸுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு செக்ஷன் வந்துடுது, கீழே ஒரு செக்ஷன் வந்துடுது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மேலே இருக்கிற செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பூனுக்கு வந்து ஒரு ரேக் கொடுத்துட்றாங்க. பொரியல் வச்சுக்கிறதுக்கு, வேறு ஏதாவது பப்பட்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு, ஊறுகாய் வச்சுக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ். ஸோ இது வந்து இதில் ஃபிக்ஸடாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப்பே வந்து நம்ம தனியாக கழட்டிடலாம். கீழே இருக்கிறது வந்து ஒரு ட்ரே மாதிரி. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் மீல்ஸ் டயட்டில் இருக்கவங்களாம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தனித்தனியாக சாப்பாடு குழம்பெல்லாம் நீங்கள் இதில் கேரி பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு வேணுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. ஈஸிலி ஹேண்ட்லிங். அதாவது வந்து குழந்தைகளுக்கு வந்து இந்த மரையை போட்டு சுற்றி அடித்து டைட் பண்ணியெல்லாம் நம்ம கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜஸ்ட்டு டேர்ன் அண்ட் லாக் தான். உங்களுக்கு குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 செப்பரேஷன்ஸ் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு டிஃபன் பாக்ஸுங்க. இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு 349 அந்த ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு ரேக்கில் சாப்பாடு, ஒரு ரேக்கில் குழம்பு, இல்லை ஒரு வெரைட்டி ரைஸ், ஒரு பொரியல் அந்த மாதிரி நீங்கள் கொண்டு போயிடலாம். நிறையாவே கொண்டு போகலாங்க. ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மாடல் டிஃபன் கேரியருங்க. ஸோ இதில் மேலே வந்து உங்களுக்கு 2 ஸ்பூன் வந்துடும். அதுக்கு தனி கேஸ் கொடுத்துட்றாங்க. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னா கீழே உங்களுக்கு மீல் கேஸ். ஸோ இதில் நீங்கள் மீல் வச்சுக்கலாம். இதில் நீங்கள் வேணுங்கிற ஃப்ளூயிட்ஸு, உங்களுக்கான பொரியல், இதில் ஏதாவது தயிர், ஊறுகாய் அந்த மாதிரி வேணுனாலும் தனி குண்டா கொடுத்துட்றாங்க. ஸோ ப்ரீமியம் லெவல் குவாலிட்டியில் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் வரும், மேலே பிளாஸ்டிக்கில் வரும். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தயவு மார்க்கில் கிடைக்குதுங்க. இதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து பார்த்து, ஸோ நம்ம குழந்தைய கொண்டு போகிறத நம்ம நேரில் பார்த்து எப்படி இருக்குது குவாலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணியே வாங்கிக்கலாம். ஸோ இது போல் உங்களுக்கு இதெல்லாம் வந்து பெரியவங்களுக்கு கொண்டு போகிறது, குழந்தைகளுக்கு கொண்டு போகிற மாதிரி ஜஸ்ட்டு சிங்கிள் நார்மல் ஸ்டாண்டர்ட் டிஃபன் பாக்ஸ் மாதிரி வேணும்னாலும் அதுவும் இங்கே அவைலபிள் தான். இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுட் கிரேடில் இவங்க வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இதெல்லாம் ஜஸ்ட்டு 250 ருபீஸ் தான். நல்ல நல்ல கலர்ஸு டிசைன்ஸில் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் தயவு மார்க்கில் வந்து பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஐ மாஸ்க்கு ஜெல்லுங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்தோம். ஸோ என் பையனும் கேட்டுக்கிட்டே இருந்தான், வெயிலில் போய் அதிகமாக விளையாடுறதுனால கண் எரியுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நாமளும் இந்த கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறோம், அதிகமாக செல்லு பார்க்குறதுனால ஐஸ் வந்து ட்ரை ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு ரெமடியாக இந்த ஐ மாஸ்க்கு ஜெல்லு வந்து இருக்குது. ஸோ இது என்ன யூஸ், இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஜெல் மாதிரி உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க அந்த மெட்டீரியல். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து கூல் ஆயிரும். ஸோ இதை நம்ம மறுபடியும் இந்த மாஸ்க்குள்ளே போட்டுட்டு இதை கவர் பண்ணிவிட்டு
இது நாம் வந்து அப்படியே நம்மளோட ஐஸில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஆகிக்கும். உங்களோட ஐஸ் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து ரிலாக்ஸ் ஆகிரும். ஸோ அதுக்காகவே இதை வந்து ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக இன்றைக்கி குழந்தை அதிகமாக செல்லு நோண்டிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கண்ணை வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆக்கணும், இல்லை ட்ரை ஆகிறத தவிர்க்கணும், இந்த கண்ணெல்லாம் டீஹைட்ரேட் ஆகும், அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் இந்த ஐ மாஸ்க் ஜெல். ஸோ இது வந்து ஜஸ்ட் 120 rupees டைவ் மார்க்கில் நம்ம பழனியில் கிடைக்கிது. வாங்க யூஸ் பண்ணுங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு பொருள். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குங்க, ஒரு 6-7 கலர்ஸ் இருக்குது. வேணுங்கிற கலர் வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிட்டு போகலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு நம்ம குளிக்க வைக்கும்போது தோட்டத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய டவல்ஸ். அவங்க வந்து விரும்பி எடுத்துக்கிற மாதிரியான டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸில் இருக்குது. ஸோ ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இது பார்த்தாலே தெரியும் டிசைனை. இதை வந்து குழந்தை தலையில் இப்படி மாட்டி விட்டோம்னா பொம்மையாட்டு இருக்கும், பார்த்து விளையாடிட்டு இருக்கும். விளையாடும் போதே நம்ம வந்து துவட்டி விட்டுறலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைனில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் ஃபார் கிட்ஸ் அழகாக இருக்குது. இந்த மெட்டீரியல்லாம் உங்களுக்கு டைவ் மார்க்கில் மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோப் பாக்ஸஸ், சோப் போடுறக்குள்ளே நமக்கு வந்து படிச்சிரமாயிரும் பொடிசுகளுக்கெல்லாம். ஸோ இந்த மாதிரி பொம்மை மாதிரி இருக்கக்கூடிய டிசைன்ஸில் இருக்கிற சோப் பாக்ஸ் வச்சுட்டிங்கன்னா அவங்களே போய் விரும்பி எடுத்துக்குவாங்க. இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க, நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி. ரொம்ப முக்கியமாக இம்போர்ட்டட் சோப் பாக்ஸ் அண்டு டவல்ஸ் இதெல்லாமே வந்து இம்போர்ட்டட் குவாலிட்டியில் இருக்குது. பெரியவங்களுக்கான டவல் ஜஸ்ட்டு 140 rupees தான். சீக்கிரமாக உங்களுக்கு வந்து தண்ணி இஞ்சிடும். அதேமாதிரி குழந்தைகளுக்கு தலையை மட்டும் துவட்டுறதுக்கான டவல்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்களே அது ஒரு மாடல். இது வந்து அதுலேயே சைஸு சின்ன மாடல்ஸ். இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் கலர்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த அக்சசரிஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே தேவைப்படக்கூடிய அக்சசரிஸும் அவங்க வச்சுருக்குறாங்க. ஸோ கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய டைம் யூஸ் பண்ணுறது நைஃப்ஸ் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நைஃப் செட்டு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஜஸ்ட்டு 599 தாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கிச்சனுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை நைஃப் எக்யூப்மெண்ட்ஸு, பீலரு, ஒரு சிசரோடு வந்துடுது. ஜஸ்ட் ஒரு கேஸ் மாதிரி. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அளந்து நம்ம அக்யூரேட்டாக அளந்து நம்ம போட்டு சமைக்கிற சில ஐட்டங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேல் ஸ்பூன். இதில் வந்து உங்களுக்கு என்ன எம்எல்ல வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உள்ளே இருக்கிற இந்த ட்ரே வந்து அப்படியே அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எதை எடுக்கணுமோ அதை எடுத்திங்கன்னா கரெக்டாக என்ன எம்எல்லோ அந்த எம்எல்ல உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து அளவாக எடுத்துக்கலாம். பெர்ஃபெக்டாக நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை அளந்து எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பூன். அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தது வந்து பெருசு, இது வந்து சின்னது. அதே மாதிரி நம்ம வீட்டில் ஸ்பூன் வச்சோம்னா தொலைஞ்சு போயிடும். எத்தனை ஸ்பூன் வாங்கி போட்டாலும் அது எப்படி தான் தொலையும்னு தெரியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பூன் கலெக்ஷனுக்காகவே தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கேரட்டாக இருக்குது இல்லைங்களா, நான் கூட இது ஏதோ குழந்தை விளையாடுற பொருள்னு நினச்சேன். ஆனால் இது வந்து ஸ்பூன் வைக்கிற ஒரு பாக்ஸுங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கு, 2 ஸ்பூனு, அதுலேயே ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்து சாப்பிட்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட்டு 300 rupees தான் வரும். இதுக்குள்ளே போட்டு வச்சிட்டோமா தொலையாது. குழந்தைய கொண்டு போனாலும் பத்திரமா எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நல்லா பார்க்குறதுக்கு விளையாட்டு பொருள் மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து சமையல் ரூமில் நாம் சில இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கான பாக்ஸஸ். இது எல்லாமே வந்து ப்ரீமியம் லெவலில் இருக்குங்க. இதில் உங்களுக்கு வந்து 300, 500, 1 liter அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான சைஸஸில் இருக்குது. ஸோ ரொம்ப உங்களுக்கு வந்து நார்மலான பாக்ஸஸில் போட்டு வச்சு நம்மளுக்கு ஒரு மாதிரி போரிங்காக இருக்கும் கிச்சனே. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷ் அண்ட் ப்ரீமியமான பாக்ஸஸ். நம்ம கடலைப்பருப்பு, உளுந்து அந்த மாதிரி என்ன பொடி வகைகள் உள்ளே போட்டாலும் இது வந்து ஏர்லாக் சிஸ்டத்தில் ஒர்க் ஆகுறது. அதனால் நீங்கள் வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயுமே இந்த பாக்ஸஸ் வந்து நீங்கள் வைக்கலாம். அது போக ரெஃப்ரிஜிரேட்டர்லேயும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஈரப்பசை போகாது, பட் கூலிங் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேக்ஸ் 4 ரேக் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து என்னென்ன கிரைன்ஸ், மில்லட்ஸு அதெல்லாம் வந்து நீங்கள் இதில் போட்டு வச்சுக்கலாம்.
கடுகு சீரகம் கடலப்பருப்பு அந்த மாதிரிலாம் போட்டு ஈஸியாக மூடி வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட்டான அஞ்சரை பெட்டி அப்படின்னு சொல்லாங்க. இதுலேயே வந்து 8 ட்ராக் இருக்குது, அதையும் காட்டுறோம் பாருங்களேன். இது வந்து 8 ட்ராக் பெரிய சைஸ் அஞ்சரை பெட்டி மாதிரி உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற கிச்சன் அக்சசரிஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கும் போதே இதெல்லாம் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 550 ருபீஸ் தான். நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி உள்ள உங்களுக்கு இருக்கிற இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல அருமையான குவாலிட்டியில் ஃபுட் கிரேடில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஸ்ப்ரே பாட்டில் இருக்குங்க. சின்ன சைஸு பெரிய சைஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் குழந்தைகளே வந்து ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்பெக்ஸுக்கான கவர் ஆரம்பத்தில் வாங்கும்போது அதை போட்டு கீழே போட்டு உடச்சிருவாங்க. ஸோ அதுலேயுமே உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி ஸ்பெக்ஸ் வைக்கக்கூடிய சேஃப் பாக்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட் 80 ருபீஸ் தான். அது போக நிறையா குழந்தைங்க வந்து கான்டாக்ட் லென்ஸ் போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு அந்த கான்டாக்ட் லென்ஸுடைய கேரி கேஸ் மாதிரி குழந்தைகளுக்கு பிடிச்ச டிசைனில் வச்சுருக்காங்க, சின்ன கேரி கேஸ். அதுலேயே உங்களுக்கு அல்ட்ரா ப்ரீமியமில் ஒரு கேரி கேஸ் இருக்குங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா, இதுலேயே உங்களுக்கு வந்து லென்ஸோட கேரி கேஸ் வித்து மிரர் வந்துடுது. ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இதுலேயே கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம், கையிலே நம்ம வச்சுருக்கிறது. ஸோ நீங்கள் யாராவது வந்து இந்த மாதிரி கான்டாக்ட் லென்சஸ்ஸு ஸ்பெக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள். இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம பழனிக்குள்ளே வேறு எங்கேயுமே கிடைக்காது. கோயம்புத்தூர் ஆன்லைனில் போனால் மட்டும்தான் கிடைக்கும். முக்கியமாக ஆன்லைன் ப்ரைஸை விட தயவு மார்க்கில் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிட்டாச்சபிள் லாண்ட்ரி பேஸ்கெட்டு. பெரிய சைஸு, உங்களுக்கு குவாலிட்டியுமே நல்ல வெயிட்டில் இருக்குது. இவ்வளோ ஸ்பேஸாக இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். இதை நீங்கள் வந்து அப்படியே தனித்தனியாக பார்ட்டாக கழட்டிக்கலாங்க. ஈஸியாக ஒரு இடத்துல செல்ஃபில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இது வந்து டிட்டாச்சபிள். ஸோ நீங்கள் பார்த்த பேஸ்கெட்டு இந்த மாதிரி பார்ட்டாக நம்ம வந்து கழட்டிடலாம். ஸோ கழட்டி ஒரு செல்ஃபில் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் வந்து அதை எடுத்து ஃபுல் பேஸ்கெட்டாக நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கிச்சன் ரேக். ஸோ இது வந்து சிம்பிளாக இருக்குது, ஆனால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்த இந்த ரேக்ஸ் எல்லாமே வந்து இண்டிவிஜுவலாக இருக்கும். நம்ம தனியாக கையில் எடுத்து செல்ஃபில் வைக்கிற மாதிரியோ ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரியோ இருக்கும். ஆனால் இது வந்து நம்ம இப்போ அடுப்பு இருக்குது அப்படின்னா அடுப்பு பக்கத்தில் இதை வந்து இப்படி மாட்டிடலாம். ஸோ இப்படி மாட்டிட்டு உங்களுக்கு டக்குன்னு ஒரு பொருள் தேவைப்படுது அப்படின்னா அதை இந்த மாதிரி தனியாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய சால்ட்டோ இல்லை ஒரு சின்ன ஆயிலோ வேறு ஏதாவது ஒரு கடுகு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இதில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இப்படி செவுத்தில் இப்படி மாட்டிட்டு கீழே உங்களுக்கு அடுப்பு இருக்குன்னா டக்குன்னு இப்படி அதை வெளியே எடுத்து ஈஸியாக உள்ள வச்சுக்கலாம். ஸோ ஈஸிலி ஹேண்ட்லிங் கிச்சன் ரேக். இது வந்து உங்களுக்கு ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1200. தயவு மார்க்கில் ஆஃபர் ப்ரைஸாக உங்களுக்கு வந்து 600 ருபீஸுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டல் பேஸ்கெட்டுங்க. ஸோ நார்மலாக நம்ம மளிகை கடைக்கெல்லாம் போகும்போது சின்ன சின்ன ஜாமானில் 2-3 தான் வாங்குவோம் அப்படின்னா இது மாதிரி கொண்டு போகலாம். ஸ்டைலிஷாக இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டலு. உங்களுக்கு இதுக்குள்ளே தண்ணியுமே தங்காது. ஏதாவது ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் இந்த அளவில் வாங்கினீங்கன்னா தண்ணியெல்லாம் வந்து உங்களுக்கு ட்ரை ஆயிரும். கோயிலுக்கு நீங்கள் போகிறதுனாலும் இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். இதில் வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 490 ருபீஸ் தான் வருது. நல்லாயிருக்கு, வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பாத்ரூம் டைல் ஃப்ளோர் மேட்டுங்க. அதாவது நார்மலாக நம்ம ஃப்ளோர் மேட் அப்படின்னா பாத்ரூமுக்கு வெளியிலையோ ஹாலுக்கு வெளியிலையோ போடுவோம். இது வந்து பாத்ரூம்குள்ளே யூஸ் பண்ணுறது. இப்போ ஷவர்லாம் நம்ம குளிக்கிறோம், இல்லை நார்மலாக நம்ம சோப்பெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம்னா டக்குன்னு டைல்ஸ் வந்து வலிக்கி விட்டுரும். ஸோ இதை நீங்கள் வந்து நின்று குளிக்கிற இடத்துல போட்டுட்டு இது மேலே நின்று குளிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல கிரிப்பிங் கிடைக்கும். இது வந்து உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்லாக் சிஸ்டம் மாதிரி ஒர்க் ஆகும். இதை நீங்கள் ஜஸ்ட்டு போட்டு இது மேலே நடந்தீங்கனாலே இது டைல்ஸ் வந்து உங்களுக்கு ஏர்லாக் மாதிரி இது மாறிடும். ஸோ நல்ல கிரிப் இருக்குங்க. சேஃப்டியான ஒரு விஷயம் பாத்ரூம்க்கெல்லாம் வந்து இன்றைக்கி தேவைப்படக்கூடியது. ஜஸ்ட் 120 ருபீஸில் இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது அண்ட் கலர்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வேணுங்கிற மாதிரி வந்து என்ன கலர் என்ன சைஸில் உங்களுக்கு வேணுமோ அதை பார்த்து நீங்கள் தயவு மார்க்கில் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரீமியம் டாய்லெட் கிளீனருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து ஜஸ்ட் நம்ம பாத்ரூமில் ஃபிட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வேணாலும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுலேயே சின்ன ப்ரஷ் ஒன்று வந்துடுது, உங்களுக்கு பெரிய ப்ரஷ்ஷும் வந்துடுது. இதுலேயுமே வந்து உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் இதை டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு ப்ரீமியம் லெவல் குவாலிட்டி இது. ஸோ அடுத்து பார்க்குறது வந்து டஸ்ட்டு கிளீனர். நார்மலாக நம்ம இந்த சைஸில் பார்த்துருப்போம் இப்படி துடைக்கிறதுக்கு. ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்டபிள் டஸ்ட் கிளீனருங்க. 10 அடி வரைக்கும் நீங்கள் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நாம்
ஒரு அளவுக்கு தான் பண்ணியிருக்கேன். இப்போ கீழேருந்தே பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்தீங்களா? ஸோ இவ்வளோ நீளமாக நீங்கள் வந்து இதை இன்னுமே போகும். எனக்கு இங்கே இடம் இல்லைங்கிறனால நான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணல. ஸோ இதை இப்போதைக்கு சுருக்கிக்குவோம். நார்மலாக ஒற்றை குச்சி இருக்கும், அதெல்லாம் 6-7 அடி தான் இருக்குது. அதை விடவே உங்களுக்கு ஹைட் அதிகம். இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க. இப்போ ஃபேனெல்லாம் நம்ம துடைக்கிறோன்னு வைங்களேன், இது இப்படி நீளமாக இருக்கும். ஒற்றை குச்சி ஆட்டு இதாகட்டும் நார்மல் டஸ்ட் கிளீனர் இப்படி வச்சு துடைச்சோம்னா அந்த ஃபேனோட லீவ்ஸ்க்கு மேலே இருக்கிறத நம்ம துடைக்க முடியாது. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு இதை வந்து நீங்கள் இப்படி ஜஸ்ட் இப்படி திருப்பிட்டிங்கன்னா இந்த பொசிஷனில் உங்களுக்கு டஸ்ட் கிளீனர் வந்து செட் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்காக லீஃபில் இப்படி மேலே இப்படி விட்டு இப்படி மேலே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நீங்கள் வந்து இப்படி வெளியே எடுத்துடலாம். ஸோ நைஸ். உங்களுக்கு இது ஜஸ்ட் உங்களுக்கு 199 தான். எல்லா வீட்டுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு டஸ்ட் கிளீனர். நார்மலாக நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரிஜினல் பொசிஷனுக்கு மறுபடியும் வந்துடும். எப்பவும் போல் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வண்டி துடைக்கிறது கூட ஆகுங்க. கார் கண்ணாடி, வீட்டில் அந்த டிவி மேலே இருக்கிற டஸ்ட்டு அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது துடைக்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து புதுசாக வந்திருக்கிற கிஃப்ட் ஐட்டங்கள். இந்த மாதிரி கப்பு வித் சாஃப்ட் டாய்ஸோடு உங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டங்கள் வந்திருக்கு. ஸோ யாருக்காவது நீங்கள் வந்து பர்த்டேக்கு இல்லை ஒரு கெட் டுகெதருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்டு கப்ஸ்லேயே இருக்குங்க. டிசைனான கிளாஸ் கப்ஸ் வித்து டிசைன்டு டீஸ்பூன்ஸோடு இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு சின்ன லைட் செட்டிங்கோட ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு மெமரபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே கொடுக்கும்போது இந்த கிஃப்ட்டுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஒரு லைட் செட்டிங்கோட சின்ன மியூசிக்கோட சாஃப்ட் மியூசிக்கோடு வரும். உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தயவு மார்ட் வாங்க, இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. இப்போ நான் உங்களுக்கு 2-3 அண்ணா தான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது கப் ஐட்டங்களே. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஸ்டடி அண்டு லேப்டாப் டேபிள். நம்ம வந்து அதிகமாக இப்போல்லாம் லேப்டாப் யூஸ் பண்ணுவோம், இல்லை குழந்தைய படிக்கிறதுக்கு புக்ஸ் எல்லாம் வச்சு எழுதுறது அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டேபிள்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மல் டேபிள் இங்கேயும் இருக்குது. அதாவது வந்து நம்ம புக்கு மட்டும் வச்சு படிக்கிறதுக்கான டேபிள் இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ அட்வான்ஸ்டாக வந்திருக்கு. என்ன அப்படின்னா உங்களுக்கு இதுலேயே வந்து சின்ன யூஎஸ்பி ஃபேன் இருக்குது, இதில் ஒரு குட்டி லைட் இருக்குது, இதுலேயே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஹப் இருக்குது. இந்த மாதிரி 4 போர்ட் உங்களுக்கு வந்து இந்த டேபிளில் வந்துடுதுங்க. ஃபேனு, லைட்டு, அதுக்கான ஒயர் வந்துடும். அதை நீங்கள் வந்து உங்கள் சார்ஜரில் குத்துனாலோ இல்லை பவர் பேங்க் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஃபேன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து புக் ஸ்டாண்டு இப்படி வச்சு இதில் படிச்சுக்கலாம். இதை கழட்டிட்டிங்கன்னா இதில் வந்து நீங்கள் உங்களோட டேப்பை வச்சுட்டு அப்படியே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நார்மலாக உங்களுடைய லேப்டாப்பையும் இதில் வச்சுக்கலாம். அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதுலேயே இருக்குது. ஸோ உங்கள் லேப்டாப் வந்து விழுகாமல் இருக்கிறதுக்கான கிரிப்பு தான் இது. ஸோ இதில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து மல்டி பர்பஸ் உங்களுக்கு லேப்டாப் டேபிள். இது ஃப்ளோரில் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் பெட்ரூமில் உங்கள் பெட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபோல்டபுள், ஈஸியாக ஃபோல்டு பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண நேரத்தில் அந்த ஸ்பேஸையும் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இப்போதைக்கு இதெல்லாம் வந்து அதிகமாக தேவைப்படக்கூடியது. ஸோ சம்மர் வந்துட்டாலே நம்ம வீட்டில் இருக்க பொருட்களெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் எல்லாம் கேட்கும். இது வந்து குல்ஃபி மோல்டு. ஸோ உங்களுக்கு வந்து குல்ஃபி ஐஸ் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கான மோல்டு விதவிதமாக இருக்குது. அதில் புதுசாக வந்திருக்கிற மோல்டு என்னங்கிறத காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பாக்ஸ் ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி நீங்கள் வந்து குல்ஃபி மோல்டுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து இதில் நீங்கள் வந்து குல்ஃபி ஊற்றி வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகள்லாம் குஷியாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சம்மர் ஐட்டங்களுக்கு நிறைய இப்போ தயவு மார்ட்டில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சம்மரில் நீங்கள் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் அது வந்து 1000 ருபீஸுக்கு மேலே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 5% ஃப்ளாட்டாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க டோட்டல் அமௌண்ட்டில். ஸோ இந்த வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் தயவு மார்ட்டை விசிட் பண்ணுங்கள். அவங்களோட அட்ரஸை வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணியிருக்கேன். திண்டுக்கல் ரோட்டில் சக்ரா டவர்ஸில் இருக்குங்க, ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தயவு மார்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதில் என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக். நன்றி, வணக்கம்.